இதெல்லாம் இங்கே சொல்லுங்க. இதெல்லாம் இங்கே நம்மளும் அதிமுக சேர்ந்தாக்க நடக்கும். புரிஞ்சு போச்சு. யாராவது பேசுறாங்களா? யாராவது ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் ஐயா விமர்சனம் எப்படி வேணா விமர்சனம் இப்படி அப்படின்னு கொஞ்சம் சின்ன ஒரு இப்படி அப்படின்னா உடனே ஆனா இவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணிருக்கிறோம். இப்படி யாராவது ஒரு வார்த்தை நம்ம மேல நம்ம எப்படியோ வளரக்கூடாது, முன்னுக்கு வந்துடக்கூடாது, வளர்ந்துடக்கூடாது, அவ்வளோ பொறாமைகள் மற்றவங்களா இருக்கிறாங்க. 7 நாடாளுமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா மேலவை தொகுதி என்பதை கேள்விப்பட்ட சிலர் பயனிருந்து கொண்டிருக்கிறார். சமத்துல சொன்னா ஐயோ 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 அடுக்குமா அடுக்குமா. நாங்க 10 தொகுதிக்கு கட்டக்கூடிய தகுதி பெற்றவர்கள். கூட்டணி என்பதனாலே மொத்தம் 40 தொகுதி என்பதனாலே பகிர்ந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் கூட்டணிக்கு தலைவனாக இருந்த அதிமுக. அதனாலே நாங்கள் 10 என்றோம், 7 8 நமக்கு கிடைத்தது. ஒரு ராஜ்யசபா என்பது 2 MP தொகுதிக்கு சமமானது. அப்படி என்று சொன்னால் 7+2 9 தொகுதி, 9 தொகுதியை நாம் பெற்றிருக்கிறோம். ஐயா, நீங்கள் கவலையே பட வேண்டாம். நாம் எப்பொழுதும் யார் தொகுதியிலும் குத்தியது கிடையாது, யாராலையும் நாம் வாரியது கிடையாது. உண்மையாக உறுதியாக உழைத்தவர்கள் தான், கூட்டணி தர்மத்தை நிலைநாட்டியவர்கள் தான். அதனாலே ஐயா, நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்திலிருந்து வருகின்ற வார்த்தை, அதுதான் எனக்கு மேலும் மரியாதையை கூட்டிக் கொள்ளும். இந்த கூட்டணி ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேச்சுரல் அலையன்ஸ், இயற்கையான ஒரு கூட்டணி. கூட்டணி பேசி நாங்கள் முடிவு செய்யவில்லை, ஒன்று பேசிக்கொண்டுதான் இருந்தோம். ஆனால் எந்த விஷயம் சொன்னாலும் தெரியவில்லை, எந்த மாத்திரையை சொன்னாலும் தெரியவில்லை. அதிமுகவை சேர்ந்த தொண்டரும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தொண்டரும் கைகோர்த்து கொண்டார். நம்முடைய கொள்கையை நாம் எந்த காலத்திலும் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து கூட்டணி வைத்தது போதும் நாம் நம்முடைய கொள்கையை விட்டுக் கொடுப்பது, கொள்கையை நாம் பேசுவது, கொள்கையை நாம் பேசுவோம். கூட்டணி சேரும் பொழுது கொஞ்சம் நாணலாக கொஞ்சம் வளைவோம், அவ்வளவு. ஆனால் கொள்கை இருக்கும். நம்முடைய கொள்கை எப்பொழுது கொள்கையை விட்டு நாம் பேரம் பேசுவதில்லை. சொன்ன மாதிரி 40 தொகுதிகள் மட்டுமல்ல,
நல்லா ஞாபகம் வச்சுருக்கோம். 21 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதன் பிறகு நடக்கிற ஜூன் ஜூலையில் நடக்கிற உள்ளாட்சி தேர்தல், அதிலே இப்பொழுது நாம் போற்ற தேர்தல் நிலை மேலும் நம்முடைய அந்த இதை பலப்படுத்தும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டும்.